தோழர்களே, அசில் பாயின் 53வது நாள்ல வார கடைசியோட கடைசி நாள் கதை. அதுல மாலை வேலையா ஒரு குதூகலமான குளியல். அப்புறம் கடைசி வீடியோல அந்த சண்டைன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் சொல்லியிருப்பேன். அது சும்மா ஜுஜுபி தான். நான் பாட்டுக்குன்னு ஒரு ஓரமாக ரெடியாக இருந்தப்போ அவசரமா ஒரு அழைப்பு எங்கள் அக்கா கிட்ட இருந்து. நான் கூட கூப்பிட்டு அவசரத்தை பார்த்து ஏதோ பெத்த சம்பவம் ஏதோ ஆயிட்டுக்குதுன்னு நினச்சேன். உளுந்தாச்சின்னு ஓடி போய் என்னான்னு பார்த்தா கையில் மொக்கா சோளத்தை குத்துட்டு மூசொண்டை சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிட்டேன்றாங்க. எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. எதுக்கு மொக்கா சோளத்தை குத்துட்டா பின்ன முழுசா தாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன். குச்சமே இல்லை. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நினைச்சோன்னு தெரியல, குடும்பமாக போயிட்டு சிக்கன் பக்கோடா ஸ்பாட்டாண்டா அட்டி விட்டோம். ரீசெண்டாக நம்ம காலேஜில் இந்த சிக்கன் பக்கோடா சேமியா வச்சு வெள்ளூரியன்ஸ் கேன் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் காமிச்சாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருப்போமா? பிகாஸ் ஆஃப் வெள்ளூரியன் ஐ கேன் சே த ப்ரௌட் ஆஃப் வெள்ளூர். வெள்ளூர் இல்லைனா சிக்கன் பக்கோடா இல்ல, சிக்கன் பக்கோடா இல்லைனா அது வெள்ளூரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வசனத்தை ஏத்தி விட்டேன். நம்ம வெள்ளூர் பசங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து மாசான கதறெல்லாம் கதறிட்டு போங்க. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா எனக்கே தெரியாம பானிபூரி வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்பதான் முழு மொக்கா சோளம் சிக்கன் பக்கோடா, இப்ப பானிபூரி, இதுதான் ஒண்ணு. நம்ம கிட்ட மாட்டினா ஒண்ணு மொத்தமா மாட்டுறானுங்க, இல்ல ஒருத்தனும் வர மாட்டான். பட் அதுக்காக இதை மிஸ் பண்ண முடியாது. அதனால டிஃபரெண்ட் ஆங்கிள் உட்காந்து மொத்தத்தையும் உள்ள தள்ளிட்டேன். அப்புறம் என்னப்பா இதை முடிச்சுட்டு தூக்கமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டோம். ஃபுல்லா முடிச்சுட்டு தான் தூங்கத்துக்கு போவேன். அதனால இது கூட சேர்ந்து டின்னரையும் சாப்பிட்டேன். இது எல்லாத்தையும் முக்கிட்டு நடந்து வரும்போது தான் தெரியுது எல்லாரும் நெஞ்சு முட்டை சாப்பிட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கொஞ்சம் மேல தொண்டை முட்டை சாப்பிட்டேன். அதனால இன்னைக்கான ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறேன். பீச்சில் அண்ட் ஃபாலோ த பாய் அசில். குட் நைட்.